காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் உலகாரமாக விளங்கக்கூடியவன் என்னுடைய தந்தை சிவபெருமான். அவனிடத்தில் சிங்கமகன் தாரகன் சுரபதம் சொல்லக்கூடிய அசுரர்கள் சாகா வரம் வேண்டி பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆட்சி புரிந்து வருகிற வேளையிலே அவர்களது கொடுமை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் என் தந்தை
சிவனோடு வந்து முறையிடு. அதனால் அவர் கோபம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து 6 தீப்பொறிகள் பிறக்க 6 தீப்பொறிகளும் சரவணப்பைகளை வந்து விழுந்து 6 தாமரைகளில் யாம் குழந்தைகளாக உதயமானோம். கார்த்திகை பெண்கள் அறுவகை வளர்க்கப்பட்டு அன்னை உமாதேவியால் ஒன்றாக அழைக்கப்பட்டு சிவராஜி சூரனை வென்று தென்பருடைய தெய்வானை பரிசாக பெற்று இத்தனிவாசலத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எங்கிருந்தோ வரும் நாத கீத ஓசை கேட்கும் பொழுது இசை மேதை நாரத மகரிஷி வருவதாக தெரிகிறது. வரட்டும், அப்பெரியாரின் வரவிற்காக இச்சின்ன சிறியவன் வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டு சேனாதிபதி திருப்புகழ் பாதிமதினது ஓதுமணிச்சடை நாகனருடைய குமரேசா குருவாய் வருவாய் அருள்வாய் உடனே முருகா நல்ல ஞானத்தை கொடு, நல்ல அறிவை கொடு. இன்னும் நிறைய நான் ஊரா பேசக்கூடிய எனக்கு ஆற்றலை கொடு முருகா. இன்று போல் என்று வாழ்க வாழ்க வாழ்க. வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பது தமிழ் பண்பாடு. ஏற்படுவதிலே உங்களுக்கு விவசாய பெருங்குடி மக்களே, கடமையை கண்ணாக கருதக்கூடிய
காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகள ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகள ரசிக பெருமக்களே, அற்புதமாக ஒளிபரப்பு வந்து கொள்ளக்கூடிய எம்எம்எஸ் சரவணன் அன்பு மகன் அவர்தான் உண்மையானது. அதே உரிமையானது, இது அற்புதமான ஒளிபரப்பி ஆபரேட்டர் கூட அன்பு மாப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அன்புடங்களுக்கு ஆர் விஜயம் அற்புதமான ஒளிபரப்பி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உதவி உறுதுணையாக இருந்த ஆர் விஜயம் அப்படிதான் அவங்க நான் சொன்ன மாதிரி கூட்டணி இருக்கணும் இல்லையா, கூட்டுயர்வே நாட்டு உயர்வு அப்படின்னு இருக்காங்க. ஊர் கூடுனா தான் தேர்வு வரும். அவர் எதுல கூட்டணின்னு அவர் சொல்லாம சொல்றாரு, எங்களுக்கு தெரியாம. ஒளிபரப்பு இணைத்தார்களுக்கும் எங்கள் இசைக்குழுவர்களுக்கும் அற்புதமாக உலக அளவுல இந்த நாடக நிகழ்வை கொண்டு செல்வதற்காக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு உள்ளம் கிராமத்து மேடை யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்திற்கும் இருக்கக்கூடிய தாய்மார் அவர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழு சார்பாகவும் உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. கையெழுத்து உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி. நான் இப்பதானா வரேன். ஆனா உன் அன்பு தொலைக்கு எல்லையே இல்ல. உன்னை பிள்ளைய பொறுத்தவரைக்கு கட்டாச்சு. போன் வந்துருச்சா? நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதை தவற நினைத்து அவரை போய் ஏன் தவற நினைக்க வேண்டும்? ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பொறுமனை கொட்டி சிறை கிடைத்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழிவாங்குவதற்குத்தான் அனுப்பியிருப்பவர் என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்தவர்கள் தான் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு சிறப்புள்ள இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பூமாதேவி ஆகப்பட்டவள் ஒரு கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய யார் என்று சொன்னால் அவள்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்குத்தான் சொன்னாங்க, ஆடி அடக்கு வாழ்க்கையடா, ஆறு நிலைமை சொந்தப்படா என்று சொன்னார்கள். செந்திலு இப்ப ஆறு நிலமெல்லாம் கிடையாது. அப்படி உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா புள்ளிக்காம. ஆமா, அதுவும் அவன் சாம்பலா அடுத்த சாம்பலாம் தெரியாது. தெரியாது. கொஞ்சம் அழுவு பாருங்க, கொஞ்சம் நான் இறங்கியே போயிட்டு இப்ப ஓட போறேன். அதுக்குள்ள அப்படி சிறப்புக்க இடமாக இருக்கிறது. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது புத்த குடும்ப பூஞ்சோலைகளும் பொஞ்சோலையும் நீரோடைகளும் பாய்தோடு வரலாம். பூஞ்சோலை நிலப்புலதானே இடத்தாங்க பூஞ்சோலை இருக்கு. அப்படியே கும்பிட்டுருக்காங்க. எங்க அண்ணனை பார்த்து திருந்துறாங்க, இல்ல கிடக்காங்க அவ்வளவுதான். ஒரு குழந்தை பெற்றெடுத்து ஒரு தாயாகப்பட்டவள் அதை ஈ கிடைக்காம நெருப்பு கிடைக்காம பகல் ஊட்டி தமிழ்நாட்டி சீராட்டி தாம் பட்டினி கிடந்து தம் பிள்ளை சாப்பிட சொல்லி பிள்ளை முகம் பார்த்து அமுதூட்டக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது தாய்க்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட தாயை போற்றினால் நிச்சயம் வெற்றி பெறலாம். பற்றிய காரணத்துக்காக வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வெற்றி எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த எல்லாம் உன்னை சேரும். வெற்றி
இப்படி தாயை போற்றினால் நிச்சயம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் ஏதோ ஒரு சத்தம் வரும் என்று நாரத மகரிஷி கூறினார். சத்தம் பிறந்து சிகை உற்று நோக்கி பார்க்கலாமா? பெரிய குள்ள போட்டமே கிடக்குங்க. மனதை கொள்ளுகின்ற கூட்டம், ஆஹா ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். இந்த இன்னத்தை கேட்கும் பொழுது துள்ளாதவரும் துள்ளும் என்பதற்கு எல்லவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த வெள்ளையகப்பட்டவள் இந்த சந்தன சோழையிலே எப்படி செந்தமிழ் கேட்பார்கள் என்று செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேரில் வந்தது கண்ணே கண்ணே தேரில் வந்தது கண்ணே செம்மொழி மேகம் தூதுவராக என்னிடம் சேர்ந்தது உள்ளே கண்ணே என்னிடம் சேர்த்தது உள்ளே கானம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வள்ளிக்கு நாம் நவரத்தினங்களை மாலையாக சூட்டலாம். நவரத்தினம் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதியா இருக்கு. சரி நகையத்தான் வாங்கி சூட்டலாம். இன்னைக்கு நகை வேலை ஏறுவோமா ஏறிக்கிறதுக்கு இறங்குறதுக்கு வேலை இல்லை.
செய்கூலிங்கிறான் சேதாரங்கிறான். ஏறிட்டு இறங்கிறவன செய்யலாம், கடையில ஏறிட்டு வேணா இறங்கிடலாம். பழைய ஏறிச்சா? ஆமா, செய்கூலிங்கிறான் சேதாரங்கிறான். அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. நாட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று விட்டாங்க அப்படின்னா அந்த தாயை தகப்பனும் ஆகா நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டோமே, இதை எப்படி கரை சேர்க்கிறது, நகை விலை ஏறி போச்சு, வரதட்சணை குடும்பம் தாங்க முடியல, இந்த சொல்லி இந்த பிள்ளை எப்படி கரை சேர்க்கிறது சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இந்த உலகத்திலே வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சரி, ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்ச வச்ச ஒரு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு வண்டியே ஓட தெரியாது, எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுக்கணுவேன். சரி போனா போட்டோம், நம்ம பிள்ளைகள் நம்ம பிள்ளைய வச்சு வாழப்படாத நினைச்சு எங்கேயாவது கடனை உடனே வாங்கி ஒரு வண்டியை வாங்கி கொடுப்பாங்க. கடனை உடனே வந்துரு, அதுக்கும் 10 தரம் நடக்க விடுவேன். அப்படி கடனை உடனே வாங்கி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தா சின்ன வண்டியெல்லாம் வேணாம் விடுவேன். சின்ன வண்டியில நொங்கு வண்டியா, அந்த நொங்கு வண்டியை கூட பார்க்க முடியல. பெரிய வண்டியே வேணும் இல்லையா? பெரிய வண்டியா மாட்டு வண்டியா, ராயல் என்ஃபீல்டு. இனிமே போகக்கூடிய காலத்துல மாட்டு வண்டி எல்லாம் பார்க்க முடியாது. அந்த வண்டியை வாங்கி கொடுத்தா, நீங்க சொன்ன வண்டியை வாங்கி கொடுத்தா அது எவ்வளவு தெரியுமா விலை? 1.5 லட்சம் ரூபாய். அந்த வரி இந்த வரி ஜனவரி பிப்ரவரி கொலா வரி தண்ணி வரி அந்த வரி இந்த வரி எல்லாத்தையும் போட்டு மொத்தமா 3.5 லட்சத்துக்கு கொண்டாந்துருவாங்க. ஆமா, 3.5 லட்சத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தா அந்த வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் என்ன பண்ற, ஆஹா கல்யாணத்துக்குள்ள நம்ம மாமனார் வாங்கி மாமியார் வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி 2 பேர் போறவங்க 5 பேர் கட்டி ஏறிட்டு போவேன். அதுவும் சும்மா போக மாட்டேன், மது மயக்கத்தை போவேன். பச்சை ஒண்ணு தெரியாத, மதுனா என்னன்னு தெரியாது, மாதுனா தெரியுமாடா? எழுத்தாப்புல இருக்குல்ல, பச்சை மட்டும் பேசணுமா? வந்திருப்ப. சரி, அதாவது இறங்கி ஓடிடாம உட்காந்து பேசாம பேசுவேன். நீ பேசுவ மது மயக்கத்தை போவேன். அந்த காலத்துல தண்ணி அடிக்க போறாங்க அப்படின்னா இங்க மாமியார் பாரு, மச்சார் பாரு, அண்ணன் பாரு, தம்பி பாரு, சித்தப்பாரு பாரு, பெரிய பாரு, காவல்துறை அதிகாரிகள் இருப்பா அப்படின்னு பயந்துகிட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு அந்த காலத்துல இங்க வந்து பாத்துருவாங்க அங்க வந்து பாத்துருவாங்க அப்படி சொல்லி முக்காடு ஓட்டுக்கிட்டு தெரியாம அந்த காலத்துல போய் தண்ணி அடிச்சுட்டாங்க. இப்ப காலம் மாறி போச்சு. அண்ணன் தம்பி சித்தப்பேன் பெரியப்பேன் அதான் கொரோனா 3 வந்துங்கிறா. எங்க அண்ணன் முன்னமல செந்தில்குமார் சரவணகுமார். செந்தில்குமார் வந்து செந்தில்குமார் மரத்துல இருப்பேன், எங்க அண்ணன் வயல வச்சு கீழே இருப்பாரு. எங்க அம்மா எல்லாரும் இருக்கீங்க, எங்க அம்மா என்னது இருங்க தண்ணி அடிக்கல வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தூக்க முடியாது. காலையில விளக்கமா 4 போட்டு சொல்லுங்க. அந்த காலத்துல அப்படி பயந்துகிட்டு போய் தண்ணி அடிச்சுட்டாங்க. காலம் மாறி போச்சு. அண்ணன் தம்பி சித்தப்ப பெரியப்ப மாமே மச்சா எல்லாம் என்ன பண்ற ஒண்ணு கூட ரமட்டு கட்டி தண்ணி அடிக்கிறான். இப்ப இந்த இடத்துல இப்ப இன்னைக்குமே இல்ல. நேற்று அதை வந்து சரவணகுமார் மயம் சின்ன அதை வந்து நினைச்சு வேணுமா அந்த அதெல்லாம் உண்மை. நீங்க சொல்றது சித்தப்பா உண்மைதான். நான் தண்ணி அடிப்பேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கூட்டணி சேர்ந்து தண்ணி மாதிரி நான் வாங்கி வச்சுதான் எங்க அப்பா வருவாரு. அந்த அதை நீ கட்டி அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தண்ணி அடிக்கிறது இல்லை அப்படிங்க. நான் சொன்னது பார்த்தா அப்படியே கத்துக்கிட்டியா? ஆமா, முன்னே என்ன போது அதனால நீ என்ன பண்ணி அதைத்தால அவனே பண்ணி அவஸ்தப்பட்டு கிடக்க. ஆமா ஆமா ஆமா. அடுத்து வர ஒண்ணு அப்படி ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகணுமா? ஏப்பா மாப்பிள்ள ஏதாவது கிடைக்க மாட்டேன். என்னமாமா சரக்கு வாங்கி கொடுத்தா முறுக்கா சாப்பிட்டு 3001 5001 மொழி போட்டு போயிருவேன். சரக்கே இல்லைன்னு வச்சுக்கவே அவன் கொண்டு வந்த காசுக்கு அவனே சாப்பிட்டு மொய்யும் போட மாட்டேன், ஒண்ணும் போட மாட்டேன், சோத்தை தருவோம், சும்மா போயிருவேன். அப்படித்தானே தெரியாங்க. என்ன பண்றது? அடுத்து ஒரு கெட்ட விஷயத்துக்கு போனா அங்க போய் என்ன செய்வோம், படத்தோட பண்ணா படத்துக்கு படத்தவே தூக்கலாம பிரச்சனை வருவேன். நான் தான் படத்துக்கு சொந்தக்காரன், நான் தான் முதல்ல துணி போடுவேன். அப்புறம் அங்க போய் படத்துக்கிட்டு அந்த படத்தவே தூக்கலாம பிரச்சனை வருவேன். கடைசி அந்த படி அங்கிட்டு தூக்கி போறோம், இந்த படி இங்கிட்டு தூக்கி போற மாதிரி இருக்கிறோம். அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம ரத்தினமும் வேண்டாம், நகையும் வேணாம், பெண்ணுக்கு என்ன செய்யும் தேவையில்லை, புன்னகை ஒன்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற காரணத்திற்காக மல்லிகை, முல்லை, ரோஜா, செண்பகம், இருவாச்செடி மலர்களை எல்லாம் ஒன்றாக்கி இந்த வள்ளிக்கு மாலை சூட்டலாம் என்ற சூட்டலாமா?
நன்றி நன்றி. கைதட்டி ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி நன்றி. தட்டுவோமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டு தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி 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 நன்றி. ஆமா, இப்ப இந்த மாலையை வாங்கி கொள்ளக்கூடிய அளவில் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு நான் வாசிக்கிற மாதிரி பாடுவாரு. பணம் சிவப்பா இந்த அத்தம சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் ஒண்ணு கண்டு திகப்பா. பணம் சிவப்பா இந்த அத்தமக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் இவனுக்கு திகப்பா. பணம் சிவப்பா சிகப்பா அத்தம சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் ஒண்ணு கண்டு திகப்பா. ஓடையில் இருக்கு விருந்து ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் ஒண்ணு கிராமத்தில் இருக்கு விருந்து ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் ஒண்ணு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் ஒண்ணு திகப்பா. நன்றி 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 நன்றி. அன்பு ஐயா அவர்களே, அன்பளித்த அன்பொழுதுக்கு நன்றி நன்றி நன்றி. ஏன்னா இரண்டு கையிலும் அப்படி தட்டும் பொழுது முகத்திற்கு ஒரு சதவீதம் அழகு கூடுமா. அது மட்டுமல்ல, இரண்டு கையிலும் அப்படி இணைத்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது. அப்ப இதயம் பலவீனம் அடையாமல் இருந்தால் அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரவசப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பண்ணார் முன்னமணிவர்கள் சார்பாக உணர்ந்தார்ந்த நன்றி 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 நன்றி. இன்னும் ரெண்டு பாட்டு சரி பாடிடுவோம் விட்டுருங்க. பாடல் தானே வந்திருக்கான்.
ஆமா உங்கள் விருப்பம் தானே. நான் ரசிகர்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி அமைக்கிறாங்க. அந்த வகையில உங்களுக்காக இப்ப இந்த மாலை சொல்லணும் இல்லையா, அந்த மாலை வாங்கி கொள்ளக்கூடிய அளவு தகுதி இருக்கான்னு பார்க்கலாம். என்ன அழகு.